லோ ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன? இதை வந்து தமிழில் சொல்லுவாங்க ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்மளுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை உண்மையாக நினைக்கிறோன்னா அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்குறோன்னு சொல்கிறது தான் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது இந்த ஈர்ப்பு விதி. பொதுவாக இந்த விதிகள் வந்து ரெண்டு விதமானது. ஒன்றாவது நம்ம பார்த்தோன்னா பொதுவாக நம்ம பார்க்குற ஐசாக் நியூட்டன் போன்றவர்களின் விதிகள். ரெண்டாவது விஷயம் நம்ம பார்த்தோன்னா சில மர்மமான விதிகளும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. அதில் ஒன்று தான் இந்த ஈர்ப்பு விதி. ஏன் நான் இந்த ஈர்ப்பு விதியை வந்து சில மர்மமான விதிகளில் ஒன்றுன்னு சொல்கிறேன்னா 2007 அப்புறம் தான் த சீக்ரெட் அப்படின்ற ஒரு வீடியோவுக்கு பிறகு தான் இந்த ஈர்ப்பு விதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அது வரைக்கும் இந்த மாதிரியான விதிகளை வந்து ரொம்பவும் சீக்ரெட்டாக தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2007 அப்புறம் தான் இந்த ஈர்ப்பு விதி சம்பந்தமான ஒரு வீடியோ வெளியே வந்து அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றின ஒரு ரிசர்ச் செஞ்சு அது சம்பந்தப்பட்ட நூல்களாக இருக்கட்டும், நாவல்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விடயங்களை அந்த மாதிரி விடயங்கள் மூலம் இதை வந்து வெளியே கொண்டு வராங்க. இதுக்கு பிறகு தான் இந்த விதி வந்து மக்களிடையே வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. அது வரைக்கும் இப்படி ஒரு ஈர்ப்பு விதி இருக்கு அப்படிங்கிறது அதிகமானவர்களுக்கு தெரியாமே இருந்திருக்கு. நாமளும் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து இந்த லாவை வந்து ரொம்பவே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த ஈர்ப்பு விதியை வந்து அதிகமாகவே நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாமலே நாம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இது அதிகப்படியாக நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஈர்ப்பு விதியை வந்து நாம் எப்படி சரியான முறையில் வந்து பயன்படுத்துகிறோன்னு பார்த்தோம்னா நம்ம ஆழ்மனதில் இருக்க சிந்தனைகள் பொதுவாக வந்து ரெண்டு வகையானது. ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று வந்து நெகட்டிவாக இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை எப்படி கேட்குறோங்கிறத பொறுத்து தான் இந்த பிரபஞ்சம் வந்து அதுக்கேற்றமான வாய்ப்புகளை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு மார்னிங் 5 o'clock கிளம்பி நான் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும், அப்போ தான் நான் ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பேன்னு சொல்கிறதுக்கும், மார்னிங் 5 மணிக்கு நான் எழும்பி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலைன்னா என்னோட ஹெல்த்தும் என்னோட சோம்பேறித்தனமும் அதிகமாயிரும், அதனால நான் ஜிம்முக்கு போகிறேன் இப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. நாம் ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பாசிட்டிவாக கேட்கக்குள்ள அது நம்மளுக்கு பாசிட்டிவாக நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி நாம் நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கக்குள்ள அது நெகட்டிவிட்டி சார்ந்த நிறைய விஷயங்களை தான் நமக்கு வந்து வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்கும். ஸோ அதனால நாம் கேட்கக்கூடிய விஷயங்களை வந்து சரியான முறையில் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து கேட்கணும். அப்போ தான் நாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து சரியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நாம் என்னத்தை நினைக்கிறோமோ அது தான் காந்த விசை போல் நம்மளை ஈர்க்கும். சரி, நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி நம்மளோட லைஃப்பில் சரியான முறையில் அப்ளை பண்ணிக்கிறது? அதுக்கு முக்கியமான 3 விஷயம் இருக்குது. முதலாவது விஷயம் என்னன்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இரண்டாவதா நாம அதை 100% நம்பணும். மூன்றாவதா நம்ம நினைச்ச விஷயத்தை 100% அடைஞ்ச மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஃபீல் பண்ணணும். இந்த 3 விஷயத்த சரியாக செஞ்சாலே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து சரியாக அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போமே. நாம் பணக்காரனாக ஆகணும்னா முதல்ல நம்மளோட நோக்கம் வந்து என்னவா இருக்கும்னா நாம் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து நாம் அதிக பணம் சம்பாதிக்கிற மாதிரி நாம் நினைக்கணும். மூணாவதா நாம் அந்த பணத்தை வச்சு நிறைய வேலைகளை செய்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தொடர்ந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட உணர்வுகள் வந்து உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் நாம பணக்காரன் ஆயிரும். டேக் சம் டைம், ஆனா ஒரு நாள் வந்து நம்ம பணக்காரன் ஆயிருவோம். ஏன்னா உலகத்துல ரொம்ப முக்கியமான நபர்களா பார்க்கப்படுற வேர்ல்ட் ஸ்மித்தா இருக்கட்டும், அர்னால்டா இருக்கட்டும், ரொனால்டோவா இருக்கட்டும், எலன் மஸ்கா கூட இருக்கட்டும், இவங்களாம் வந்து இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு தியரியை வந்து மனப்பூர்வமா வந்து என்ன செய்யறாங்கன்னா நம்புறாங்க. இந்த விதியை நான் நம்புறேன் நான் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த வீடியோ. நான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லி நான் என்னோட ஆள் மனசில் நினச்சனால தான் இன்றைக்கி நான் இப்படி ஒரு வீடியோவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஈர்ப்பு விதி உங்களில் யாருக்காச்சும் உங்களோட டே டு டே லைஃப்பில் எப்பயாவது அப்ளை ஆகிருக்குன்னா அந்த ஒரு தருணத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் சதீஷ், நீங்கள் பார்த்துக்கிறது சதீஷ் ஸ்டுடியோ யூடியூப் சேனல்.